Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவினரும் இருப்பதை அறிந்து அவர்களை காப்பாற்ற முயன்றார் இபிஎஸ் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அவர்களை காப்பாற்ற பழனிசாமி மேற்கொண்ட பித்தலாட்டங்களுக்கு அளவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். அதிமுகவை சேர்ந்தவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்றும் என அவர்களுடைய அந்த தொடர்பு அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பித்தலாட்டங்களும் அளவில்லை என்றும் மூடி மறைக்க அவர் முயற்சிகள் மேற்கொண்டார் என்றும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு கிடைத்ததற்கு தான் காரணம் என்று பெருமை பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் உண்மையில் வழக்கு கூட பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற அவர் துடித்ததுதான் அவர் செய்த சாதனை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கில் தொடர்பு கொண்டுள்ளார் என அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட அந்த ஒவ்வொரு முயற்சிகளும் அளவில்லை என்றும் மூடி மறைக்க அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் கணக்கில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அப்போது திமுகவும் இதர எதிர்க்கட்சிகளும் நடத்திய போராட்டங்களின் விளைவாகத்தான் வேறு வழியின்றி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் அதனை மக்கள் மறந்திருப்பார்கள் என நினைத்துக் கொண்டு தற்போது இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பித்தலாட்டத்தை இன்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டி பேசியதும் ஓடோடி வந்து அவதூறுகளை அள்ளி வீசி என்றிருக்கிறார் பழனிசாமி என்றும் பொள்ளாச்சி வழக்கில் இன்று கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு திமுகவிற்கு என்ன பங்கு உள்ளது என்று கேட்கிறார். திமுக தலைவர் இப்பிரச்சனையை கையில் எடுத்து இல்லாவிட்டால் 2021ஆம் ஆண்டு வரை இந்த வழக்கு முழுமையாக முடிந்திருக்கும் என்றும் இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என இந்த தீர்ப்புக்கு திமுக காட்டிய உறுதிப்பாடும் போராட்டங்களும் தான் காரணம் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் செய்து அதாவது இந்த வழக்கு தொடர்பாக கூறியிருக்கும் ரகுபதி அவர்கள் திமுக மக்களை பெற்றிருக்கும் பேராதரால் தன்னிலை எழுந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தற்போது மனம் போன போக்கில் உளறிக் கொண்டிருக்கிறார் என்றும் 2 ரைடுகளுக்கு பயந்து தனது கட்சியே டெல்லியில் அடகு வைத்து இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மாநில உணர்வு என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லை என்றும் பழனிசாமியின் இத்தகைய கபட நாடகங்கள் எந்த காலத்திலும் மக்களிடத்திலே வெற்றி பெறப் போவதில்லை என்றும் படுதோல்வி பழனிசாமி என்றும் அடையாளம் அவருக்கு மாறப்போவதும் இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily.